ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம ஒரு 10 மினிட்ஸில் இன்ஸ்டன்ட் சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். வெஜிடபிள் இல்லையா, நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பே இல்லாமல் சூப்பராக. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இன்ஸ்டன்ட் சாம்பாரை குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். நான் ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். 3 தக்காளி பெரிய சைஸ் ஆட் பண்ணிக்கிங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 10-12 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வரமிளகாயும் இதுக்கு போடுவோம், அதனால நான் பச்சை மிளகாய் 2 மட்டும் ஆட் பண்ணுறேங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாங்க, 1/4 டம்ளர் மட்டும் ஊற்றுங்க. இது சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டக்குன்னு வச்சிடலாம். இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா வெந்திருக்குது. நீங்கள் நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்மாஷரில் வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாங்க. தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா தண்ணி தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடைஞ்சிக்குங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் 1/2 ஸ்பூனும் நெய் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணுறேன். இது நெய்யில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெய் ஆப்ஷன் தாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. வரமிளகாய் 2, கருவேப்பிலை 1 கொத்து. நல்லா இது வதக்கி விட்டுக்குங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சாம்பார் நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்கனாலும் கடலை மாவு ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக தாங்க ஆகும். அதனால் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வரமிளகாய், பச்சை மிளகாய் காரம் பத்தலைன்னா நீங்கள் சாம்பார் தூள் கூட 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. இப்போ தாளித்து வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஃபைனலாக ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கிங்க. சூப்பராக இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த சாம்பார் ரெடி ஆகிறதுக்கு. டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது இட்லி, தோசை, நீங்கள் சப்பாத்திக்கு கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தோசையோடு தாங்க சர்வ் பண்ணுறேன். இந்த சூப்பரான இன்ஸ்டன்ட் சாம்பாரை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். சாம்பாரை தொட்டு சாப்பிடாமல் ஊற்றி சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹெல்த்தியாக சமைப்போம், ரசித்து ருசித்து சாப்பிடுவோம்.